அஸ்ஸலாமு அலைக்கும். ஐ எம் ஃபௌமியா ஃப்ரம் எஃப்எஃப் ஃபியூஷன். வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் இங்கே ரொம்பவே நல்லா இருக்கிறோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மாமி வீட்டில் மெஹந்தி ஃபங்க்ஷன் இருக்குது. அதுக்கு போகிறதுக்காக தான் வந்து கிளம்பிக்கிட்டு இருக்கிறோம். காலையிலேயே வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் நைட்டே ஃபுல்லாக பேக் பண்ணி வச்சாச்சு. நம்ம வந்து மலேசியா கிளம்புறதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சாச்சு. இப்போ நாங்கள் வந்து ஊருக்கு போகிறதுக்காக தான் வந்து கிளம்பிகிட்டு இருக்கிறோம். ஆட்டோவும் பார்த்திங்கன்னா வெளியில் வந்துருச்சு. இனிமேல் கிளம்பி போக வேண்டியது தான். வீட்டிலேருந்து எல்லாமே வந்து கிளம்பியாச்சு. பார்த்திங்கன்னா ஆட்டோவில் தான் வந்து போயிட்டுருக்கோம். தசீம் குட்டிக்கு வந்து ஆட்டோவில் போகிறதுலாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இன்றைக்கி வந்து அவருக்கு வந்து இந்த ட்ரெஸ் தான் வந்து போட்டிருந்தேன். அதாவது நம்ம பெருநாளைக்கு வந்து போட்டு விட்டுருந்தோம்ல அதே ட்ரெஸ் தான் இது. போகிற வழியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடிலாம் வந்து ரொம்ப குழு குழுன்னு சூப்பராக இருக்கும். ஏன்னா போகிற வழியில் வந்து ஆறு ஓடிட்டுருக்கோம். நல்லா ஆறு ஃபுல்லாக தண்ணி ஓடிட்டுருக்குறோம் காவேரி ஆற்றுல. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா செம்ம ட்ரைங்க, சரியான ஹாட்டாக இருந்துக்கிட்டு இருக்கு. இப்போ அப்படி தான் எங்களுக்கு வந்து போயிட்டுருக்கு. ஆற்றுல பார்த்திங்கன்னா சுத்தமாக தண்ணியே இல்லை. நானும் வீடியோ எடுக்க ட்ரை பண்ணுறேன், ஆனால் தெரியுதா என்னன்னு தெரில. சுத்தமாக தண்ணியே இல்லை கொஞ்சம் கூட. அந்த மாதிரி தாங்க இருக்குது. நம்ம வரத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு மாமி எல்லாருமே வந்து இங்கே வந்துட்டாங்க. ஸோ எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பேக்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. எல்லாத்தையும் எடுத்து எங்கே வைக்கிறது அப்படிங்கிறது தான் வந்து பார்த்துட்டு இருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்துட்டோம். இன்றைக்கி வந்து மெஹந்தி ஃபங்க்ஷன் இருக்குதுன்னு சொல்லியிருந்தானே. இன்றைக்கி பார்த்திங்கன்னா மதியானம் வந்து இன்றைக்கி சாப்பாடு இருக்குது. அதாவது வந்து எங்கள் ஊர் பக்கம் இது வந்து கட்டுக்கல்த்தி சாப்பாடுன்னு சொல்லுவாங்க, மருதாணி சாப்பாடுன்னு சொல்லுவாங்க. சில ஊரில் வந்து பார்த்திங்கன்னா இது பொண்டுக சோறு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இன்றைக்கி வந்து அந்த ஃபங்க்ஷன் தான் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா கேக் வந்து என் மச்சி பொண்ணு வந்து செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருந்தா. அதுதான் இது வந்து ப்ரௌனி பைட்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தா. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் வந்தோன்னே காஃபியும் போட்டு வந்து கொடுத்துட்டாங்க. ஏன்னா வந்து ஊர்லேருந்து வந்தோடனே வந்து எனக்கு ஒரு மாதிரி காஃபி குடிக்கணும் போலேயே இருந்துச்சு. இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா காஃபி இல்லைனா ஜூஸ் ஏதாவது குடிக்கணும் போலேயே தான் இருக்குது. ஏன்னா வந்து எதாக இருந்தாலும் ட்ரிங்காக கொடுங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. நம்ம வரத்துக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஃபுட் எல்லாமே வந்து நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி இந்த கட்டுக்கல்த்தி சாப்பாடுக்கு என்னெல்லாம் செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நெய் சோறு வந்து இங்கே செஞ்சுருக்குறாங்க. நெய் சோறு திறக்கிறப்பவே நல்லா மணமாக இருந்துச்சு. பாருங்கள்லாம் பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. எல்லாமே வந்து வீட்டில் கொல்லையில் வச்சு தான் வந்து ஆக்கியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவி இருக்குது. சிக்கன் கிரேவியும் வந்து பார்க்கவே நல்லா மணமாக சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு வேறு என்ன செஞ்சுருக்காங்கன்னு காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இங்கே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா தால்ச்சா தான். தால்ச்சாவும் நல்லா சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருக்குறாங்க. அப்புறம் இங்கே இருக்கிறது வந்து களி. இன்றைக்கி வந்து களி வந்து செய்வாங்க. இது வந்து அரிசி களி தான், நல்லாயிருக்கும் ரொம்ப. அப்புறம் நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் பச்சடி. நெக்ஸ்ட்டு இதெல்லாம் இல்லாமல் மட்டன் கிரேவியும் வந்து பண்ணி வச்சுருக்குறாங்க. இந்த சாப்பாடெல்லாம் தான் வந்து இன்றைக்கி வந்து செஞ்சுருக்குறாங்க. சாப்பாடெல்லாம் வந்து திறக்கிறப்பவே நல்லா மணமாக நல்லா சூப்பராக இருந்துச்சு. இது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து இந்த சாப்பாடெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு டீஸில் வந்து போட்டு கொடுப்பாங்க. அதாவது அப்போதைக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மண் சட்டியில் வந்து போட்டு கொடுப்பாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டீஸில் தான் இப்போலாம் வந்து போட்டு கொடுக்குறாங்க. அந்த மண் சட்டியில் இந்த சாப்பாடு போட்டு கொடுக்குறப்பவே அது வந்து நல்லா மணமாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். யாரெல்லாம் அதை சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள். நான் வந்து சின்ன வயசில் நிறையா சாப்பிட்ருக்கேன். இப்போ யாராவது மண் சட்டியில் போட்டு கொடுங்களான்னு கேட்டால் கூட கொடுக்க மாட்டுறாங்க. இப்போலாம் இதுதான் ட்ரெண்ட் ஆகிடுச்சு, அதனால இதில் தான் நாங்கள் போட்டு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி வந்து இதில் எல்லாத்தையும் போட்டு ஒரு வீட்டுக்கும் வந்து கொடுத்து விடுவாங்க. அதே மாதிரி வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களுக்கும் சின்ன பிள்ளைங்களுக்கும் வந்து கொடுப்பாங்க. இப்போ நாங்கள் வந்து இந்த சட்டியிலலாம் வந்து பார்த்திங்கன்னா சந்தனம் வச்சு டெக்கரேட் பண்ணிகிட்ருக்குறோம். பெரிய டெக்கரேஷன்லாம் ஒன்றும் இல்லை, அங்கங்கே வந்து பொட்டு வச்சுக்கிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் வந்து எதுக்காக ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறதுலாம் தெரியல. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாரோடையும் சேர்ந்துக்கிட்டு இந்த வேலையெல்லாம் பார்க்குறப்ப கொஞ்சம் ஜாலியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதுக்காகவே இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு தான் நான் வந்து நினப்பேன். பார்த்திங்கன்னா இந்த வேலை தான் இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். எல்லாருமே வந்து சேம் கலர் சாரீ, அதாவது சேம் டிசைன் சாரீ வந்து இன்றைக்கி வந்து கட்டியிருக்கிறோம். நான் வந்து நேற்று நைட்டு வீட்டுக்கு போனதுமே அங்கேயே வந்து மருதாணி வந்து போட்டுட்டேன். ஒரு கைக்கு மட்டும் ஃப்ரீயாக இருக்கிறப்ப போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டாச்சு. இன்னொரு கைக்கு வந்து ஃபாரா இன்றைக்கி போட்டு விடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறா. சரி ஒரு வேலையாவது முடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு வந்தாச்சு. இன்றைக்கி தான் இவளுங்க எல்லாம் வந்து மருதாணி வந்து இங்கே வந்து போட்டுட்ருக்குறாங்க. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எல்லா சட்டிலையும் சந்தனத்தை வச்சு ரெடி பண்ணியாச்சு. இப்போ இந்த டிஷ்ஷில் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சாப்பாடெலாம் வந்து போட்டு கொடுப்பாங்க. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. அப்படியே மிச்சம் இருக்கிற சந்தனத்தெல்லாம் இந்த மாதிரி குட்டீஸ் கன்னத்தில் வந்து வச்சு விட்டாச்சு. இவகிட்ட வந்து இந்த மாதிரி நெத்திலெல்லாம் வந்து பொட்டு வச்சு விடுவா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தேன்.
குட்டி வந்து இந்த மாதிரி கன்னத்தில் நான் சந்தனம் வைக்க வைக்க வந்து அப்படியே காமிச்சிட்ருக்குறாங்க. அவளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் என்ன பண்ணாலும் பொறுமையாக வந்து காமிச்சிட்ருக்குறா. ரெஃபிசா நல்லாக்கா அழகா இருக்கு. நீ குறுக்க வந்தனா எனக்கு தெரியாது. இந்த மாதிரி எல்லார் கூடயும் சேர்ந்து இருக்கிற வாய்ப்புங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும். அதுவும் இல்லாமல் எப்பயாவது இந்த மாதிரி கல்யாணத்துக்கெலாம் வரப்போ தான் எல்லாருமே இந்த மாதிரி ஜாயின் பண்ணுவோம். மற்ற நேரத்துலலாம் வந்து இந்த மாதிரி ஊருக்கு வந்தால் கூட எல்லாருமே கேதர் பண்ண முடியாது. ஏன்னா அப்பப்போ எல்லாரையும் தனித்தனியாக பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் டைமில் வரப்போ தான் எல்லாரையும் மீட் பண்ணுற மாதிரி இருக்குது. நாங்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்கிற இந்த கேப்பில் ரஃபீஸா என்ன பண்ணிகிட்ருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இந்த சந்தனம் போட்டுலாம் வச்சோம்ல அந்த டீஸில் அது எல்லாத்தையும் எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒன்றும் நெக்ஸ்ட்டு இந்த டீஸ் எல்லாத்தையும் வந்து இங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு. இதில் தான் வந்து இப்போ சாப்பாடு வந்து வச்சு எல்லாேருக்கும் வந்து கொடுத்து விட போகிறாங்க. வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களுக்கும் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாேருக்கும் சேர்த்து தான் இங்கே சாப்பாடு வைக்க போகிறாங்க. எல்லாத்தையும் வரிசையாக எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சாச்சு. சோறும் வந்து பார்த்திங்கன்னா இப்படியே எல்லாத்தையும் வந்து எடுத்துகிட்டு போவேன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி எடுத்துகிட்டு போகலாம், அப்போ தான் சூடு ஆறாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மட்டும் ஒரு சட்டியில் வந்து மாற்றிக்கிட்டு அதை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த டீஸில் வந்து வைக்க போகிறாங்க. சோறு வந்து திறக்கிறப்பே அவ்வளோ வாசமாக இருந்துச்சு. இப்போ இந்த மாதிரி எடுக்கிறப்ப நல்ல மனமாக இருக்குது. அது என்னமோ தெரியல, இந்த ஊரில் வந்து ஆக்கிற இந்த சாப்பாடு வந்து அது ஒரு தனி வாசமாக தான் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா மட்டன் கிரேவி தான் வந்து வச்சுருக்குறாங்க. இந்த சட்டியில் வச்சு கொடுக்குற சாப்பாடுக்கு வந்து பார்த்திங்கன்னா மட்டன் கிரேவி, தால்ச்சா இதுதான் வந்து போடுவாங்க. ஃபஸ்ட்டு இதில் இருக்கிற மட்டன் எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்து எடுத்துகிட்ருக்குறாங்க. ஏன்னா இந்த மட்டன் வந்து எத்தனை சட்டி இருக்கோ அத்தனை சட்டிக்கும் ஒரு மட்டன் அந்த மாதிரி வந்து வச்சுருவாங்க. திட்டமான பீஸாக வந்து பார்த்து தான் வந்து எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. சில பீஸ் வந்து சின்ன சின்னதாக இருக்கும்ல, அந்த மாதிரி இல்லாமல் திட்டமான பீஸாக எடுத்து இந்த சட்டியில் வந்து வச்சுருவோம், மிச்சம் இருக்கிறத நம்ம சாப்பிட்றப்ப எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இங்கே வந்து எடுத்து வச்சுட்ருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா களியும் அந்த மாதிரி வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது என்னமோ தெரியல, இந்த களியெல்லாம் வந்து இந்த கல்யாண டைமில் மட்டும் தான் செய்கிறாங்க, மற்ற நேரத்துலலாம் நமக்கு வந்து செஞ்சு தர மாட்டாங்களே அப்படின்னு கூட நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம். நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்திங்கன்னா ரைஸ் வந்து எடுத்து வச்சுட்ருக்குறாங்க. ஒரு டீஸில் வந்து ஒரு ஆள் சாப்பிட்ற மாதிரி சாப்பாடு வைக்க சொன்னால் ஒரு குடும்பமே சாப்பிட்ற அளவுக்கு இங்கே சாப்பாடு வச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கே மச்சி நிறைய சாப்பாடு வச்சு கொடுத்துட்டாங்க. ஆனால் வந்து ஒருத்தவங்களுக்கு ஒரு டீஸ் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து கொடுத்துருந்தாங்க. நம்ம ஒரு ஃபேமிலி வேணாலும் உட்காந்து இதில் சாப்பிட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா சோறு வந்து கொஞ்சம் நிறையாவே இந்த டீஸில் வந்து பிடிச்சிச்சு. ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து சோறு வச்சுட்டு அதில் வந்து ஒரு பீஸ் மட்டன் வந்து வச்சு விடுறாங்க. எக்ஸ்ட்ராவாக நம்ம வேணும்னா வீட்டில் இருக்கிறவங்க திரும்பி வந்து எடுத்து வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஆனால் வந்து இந்த இதில் வைக்கிறப்போ ஒன்று தான் வைப்பாங்க. அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒழுங்காக எடுங்க வீடியோ. ஜூம் எல்லாம் தேவையில்லை, அது கிட்ட வச்சு தான் எடுக்கிறோம். வீடியோ எடுத்து தான் மாட்டாங்களா? அது எடுக்குது. நாங்கள் யூடியூப் சேனலுக்கு எடுத்து கொடுத்துருக்கோம். நாங்கள் 2 பேர் இந்த வீட்டில் யூடியூப் இந்தாங்க. பூ எடுத்துட்டாங்களா? பூ எடுத்துட்டு பூவை மேலே வச்சுருக்கோம். கீழே இருக்கு. நிப்பாட்டிட்டியாமா? நிப்பாட்டுமா. அதே மாதிரி தால்ச்சாவும் பார்த்தீங்கன்னா ஒரு கோப்பையில் வந்து எல்லா காய்கறியும் வர மாதிரி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த ரைஸ் மேலே வந்து ஊற்றி விட்டுருவாங்க. ஊற்றி பரவாயில்ல, ஊற்றி விடு. ஒரே ஒரு ஆள் உறிஞ்சிரும் அப்படியே. வீட்டில் உள்ளவங்க சாப்பிட்றதுக்கு மட்டும், அதாவது வீட்டில் இந்த டீஸ் யார் கொடுக்க போகிறாங்களோ அவங்களுக்கு மட்டும் ஆணை வந்து அதிலே ஊற்றி விட்டாச்சு. மற்றவங்க வெளியில் கொடுக்குறதுக்கெலாம் வந்து ஆணத்தை வந்து பேக்கிங் பண்ணி வந்து கொடுத்துட்டாங்க.
ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி எல்லா சட்டியும் வந்து ரெடி பண்ணிட்டாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா வாழைப்பழமும் வந்து வச்சு கொடுப்பாங்க. அதில் காசும் வைக்கணுங்கிறதுக்காக வாழைப்பழத்து மேலே வந்து காசு வந்து சொருவிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து இந்த பிள்ளைங்க வந்து இங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டாங்க. இது எல்லாத்தையும் பசங்கள்லாம் வந்து வெளியில் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறதுலாம் பசங்க 2 பேரும் எடுத்துகிட்டு போய் வெளில கொடுத்துருவாங்க. மற்ற வீட்டுக்குள்ளே உள்ளதெல்லாம் வந்து பொண்ணு கையால் வந்து வீட்டில் யார் யாருக்கு வேணுமோ அந்த டிஷ்ஷை அவங்கவுங்க வாங்கிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சாச்சு. பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குல்ல. அடுத்த டிசம்பர்ல கல்யாணம் வரும். அடுத்த டிசம்பர்ல கல்யாணம் வரும். இந்த பொண்ணு ஆட்சி வேற தெரியுது. அடுத்த ஜூலைல கல்யாணம். அடுத்தது யாரு? 3 வருஷம் கழிச்சு. நெக்ஸ்ட் வந்து ஃபாரா தான் வாங்குறா. ஃபாரா வாங்குறப்ப எனக்கு கல்யாணம் மட்டும் சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. ஆமா இன்ஷா அல்லாஹ். இவளுக்கு ஓகேம்மா. நெக்ஸ்ட்டு பொண்ணு கையில் மருதாணி போட்டிருந்தது வந்து காமிச்சிருந்தேன் லாஸ்ட் வீடியோவில். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக சவந்திருக்கலாம். இன்னும் நாளைக்கு காலையில் இன்னும் நல்லா ஸ்டெயின் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நாங்கள் வந்து போட்டிருந்தது என்னன்னா இன்ஸ்டன்ட் கோன் தான். ஆனால் பொண்ணுக்கு போட்டிருந்தது வந்து ஆர்கானிக் கோன். மாஷா அல்லாஹ் ரொம்பவே நல்லா சூப்பராக சவந்திருக்கு. பார்க்கவும் அழகாக இருக்குது. நல்லா சூப்பராக மருதாணி வந்து போட்டு விட்டுருக்குறாங்க. சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சாச்சு. யார் யாரெல்லாம் வந்து வாங்கினாங்களோ அவங்க எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து வச்சுட்டு உட்காந்தாச்சு. ஒரு சாப்பாடு வந்து ஃபாரா வந்து வாங்கியிருந்தால அந்த இது வந்து நான், ஃபாரா, தசீம் 3 பேரும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கிறேன். ஆனால் பார்த்தாலே பாருங்கள் ரொம்ப நிறையா வந்து வச்சு கொடுத்துருக்காங்க. சாப்பாடெல்லாம் நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. ஆனால் எங்களால் சாப்பிட தான் முடியல. ஏன்னா எங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு ஊருக்கு போனதுக்கப்புறம். அதனாலே வந்து சரியாக எங்களால் சாப்பிடக்கூட முடியல. 3 பேர், அதாவது நான், ஃபாரா, தசீம் 3 பேரும் சாப்பிட்டுமே இதில் வந்து காவாசி கூட காலி பண்ண முடியல. அப்படி இருந்தாலும் வந்து பரவாயில்ல வைங்க நாங்களாம் சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற பெரியவங்க எல்லாரும் வந்து எடுத்து சாப்பிட்டாங்க. நாங்கள்லாம் அந்த சட்டியில் இருந்த சாப்பாடை வந்து எடுத்து சாப்பிட்டாச்சு. அதாவது டீஸில் இருந்த சாப்பாடெலாம் கொஞ்சம் கொஞ்சம் வச்சு சாப்பிட்டாச்சு. ஆம்பளைங்களுக்கெல்லாம் வந்து தனியாக இங்கே சாப்பாடு வச்சு கொடுத்துட்ருக்குறாங்க. ஸோ இப்படி தான் இந்த ஃபங்க்ஷன் வந்து நடந்துச்சு. இன்ஷா அல்லாஹ் நைட் ஃபங்க்ஷனை தனியாக இன்னொரு வீடியோவில் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஏன்னா வந்து வீடியோவும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப லென்த்தியாக போயிடும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த சாப்பாடு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அடுத்த வேலையாக நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னா பூ கட்டுற வேலை நிறையா இருக்குது. ஸோ நிறையா பூ வந்து வாங்கிட்டு வந்து வச்சுட்டாங்க. ஸோ எல்லாருமே சேர்ந்து இங்கே வந்து பூ கட்டிகிட்ருக்குறாங்க. இதில் வந்து என்னோடய பங்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பூ கட்டலான்னு ட்ரை பண்ணேன். ஆனால் கொஞ்சம் தான் என்னால் கட்ட முடிஞ்சிச்சு. அதுக்கு மேலே வந்து எனக்கு வந்து சுறுசுறுப்பாக, அதாவது விறுவிறுன்னு கட்ட தெரியல. ஸோ அதனால் நீங்களே கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாச்சு. எல்லோரும் கட்டுறப்ப அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு கட்டிடுறாங்க. பார்க்கவே ரொம்ப ஆசையாக இருக்குது. அதாவது அவங்க கட்டுறதை பார்க்குறதுக்கே ஆசையாக இருந்துச்சு. எப்படி அப்படியே அழகாக பிடிச்சி கட்டுறாங்க அப்படிங்கிறது. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அது பிடிக்கிறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த டே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ இதோட முடியுது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோட அடுத்தடுத்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.